ஈஸியான சத்தான கருவேப்பிலை சாதம் செய்ய போறேன். வடை சட்டி நல்லா காஞ்சிருச்சு பாருங்க. எண்ணெய் ஊற்றி புளி இதை எண்ணெயில வறுத்து எடுத்துக்கணும். இது கூடவே ஒரு 4-5 பல்லு பூண்டு தட்டி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். வாசமா இருக்கும், செரிமானம் கொடுக்கும். இது நல்லா பொரிஞ்சிச்சு, அப்படியே எடுத்துருவோம். கருவேப்பிலை போட்டு வறுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றல, இருந்தாச்சு தான் வறுக்கிறேன். மத்தியான சாப்பாட்டுக்கு இது பிள்ளைங்களுக்கு நல்லது, நமக்கு நல்லது. கண் பார்வை நல்லா இருக்கு, நல்லா தெரியும். நல்லா வறுபட்டுருச்சு, எடுத்துடலாம். இதுக்கு மேல இருந்தா கருப்பா போயிடும், கலர் மாறிக்கும். கடலைப்பருப்பு, தனியா, உளுந்து, மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. ஜீரகம், மிளகு. எண்ணெய் ஊற்றல, வெறுமனை தான் வறுத்துருக்கிறேன். எல்லாம் வறுபட்டுருச்சு பாருங்க, நம்ம எடுத்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த ஜாமான் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில போட்டு இந்த மாதிரி குறை அரைச்சி எடுத்துக்கோங்க. சாரி, பண்ணிட்டு இருக்கும்போது ரெக்கார்டு அதை போயிடுச்சு. கடுகு போட்டுக்கிட்டேன், கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு, நிலக்கடலை, காஞ்ச மிளகாய். நான் மிளகாய் கிள்ளி போடாம முழுசா போட்டிருக்கேன். பொரிஞ்சு வந்துருச்சு, கலரு பாருங்க மாறிடுச்சு. அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுட்டு இந்த பொடியை கொஞ்சம் சேர்த்துக்குவோம். நமக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அவ்வளவு பொடி சேர்த்துக்கலாம். தினம் தக்காளி சாதம், தயிர் சாதம், புளி சாதம் கொடுக்கறதுக்கு இதை கொடுக்கலாம். பொடியெல்லாம் பாருங்க நல்லா வறுபட்டுருச்சு. இன்னமே இருந்தால் கருப்பா போயிடும். சாப்பாடு இதில் கொட்டி நம்ம கிண்டிடலாம். அதனால் சிம்மில் வச்சுக்குவோம். நல்லா வாசமாக இருக்கு. எல்லாம் கருவேப்பிலை சாதம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இது இப்போ இறக்கிடலாம். சுவையான ஆரோக்கியமான கருவேப்பிலை சாதம் ரெடி ஆயிடுச்சு. தொட்டுக்க உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சு சேனக்கிழங்கு வறுத்தோ கொடுத்து விட்டிங்கன்னா பிள்ளைங்க சாப்பிட்ருவாங்க.